சோத்துல உப்பு போட்டு தின்னீங்கன்னா கண்டிப்பா நீ அந்த உப்பை பத்தி பேசி ஆகணும் பாத்துக்கோங்க. அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த உப்பளத்தை வந்து கப்பல் கட்டும் தளம் தாங்க கொண்டு வர போறாங்க. அது இங்க தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட முத்தியாபுரத்துல இருந்து முள்ளக்காடு, பில்லாவளி, பழையகாயில் வரைக்கும் உள்ள உப்பளத்தை ஃபுல்லா கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க பாத்துக்கோங்க. அதுல கப்பல் தளம் கட்டுறதுக்கு எவ்வளவு இடம் இருக்குங்க? இந்த உப்பளத்தை அழிச்சுதான் அவங்க கப்பல் கட்டும் தளம் கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. எவ்வளவு இடம் இருக்கு? விஓசி துறைமுகம் பக்கத்துலயே அவ்வளவு இடம் இருக்கு பாத்துக்கோங்க. அதுலயே அவங்க வந்து கப்பல் கட்டும் தளம் கட்டலாம் பாத்துக்கோங்க. 300 ஏக்கர் தான் தேவைப்படும். 250 இருந்து 300 ஏக்கர் தான் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. 3000 ஏக்கரையும் அழிச்சிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. இதை நம்பிதான் பாத்தீங்கன்னா சில பல குடும்பங்கள் வந்து 10,000 குடும்பங்கள் வந்து வேலை பார்க்கு. எங்க ஏரியால பாத்தீங்கன்னா காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் உப்பு சமந்துட்டு அவனோட படிப்பு செலவை அவனே பாத்துக்கிறான் பாத்துக்கோ. இந்தியாலே பாத்தீங்கன்னா நம்ம உப்பு உற்பத்தியில வந்து 2வது இடத்துல இருக்கும். நம்ம காந்தியே உப்பு காண்டி தான் போராடினாரு. இப்ப தூத்துக்குடியில போராடுறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் வந்து முன் வரல. மக்களாகிய நம்ம தான் வந்து இதை பத்தி நம்ம பேசணும் பாத்துக்கோங்க. உண்மையான தூத்துக்குடிக்காரனா நான் இதை பத்தி பேசுறேன். இவ்வளவு தூரம் நான் உப்பை பத்தி பேசுறேன். எங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு உப்பு சுமை தூக்கும் தொழிலாளி தான் பாத்துக்கோங்க. இந்த இடத்தெல்லாம் எடுத்துட்டு இப்ப உப்பளத்தெல்லாம் எடுத்துட்டு இங்க உள்ளவங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லுவாங்க பாத்துக்கோங்க. இதே மாதிரிதான் உடங்குடி பவர் பிளான்ட்டுக்காண்டி இடத்த ஃபுல்லா கையகப்படுத்தும் போது வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை தரேன்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா 90% பேர் இந்தியாரன் தான் வேலை பார்க்காங்க. அதே மாதிரிதான் இவங்க சுத்தி குடச்சவரை போட்டுட்டு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு எவனுமே நம்ம ஊருக்காரன் வேலை பார்க்க மாட்டான். அவ்வளவு பேர் வடநாட்டுக்காரனா பார்த்து வேலை செய்வான். நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப போட்ட சட்டம் கிடையாதுங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கச்சிலே போட்டதுதான். ஆனா அந்த அம்மா வந்து ஒரு தொழில் அழிச்சு இன்னொரு தொழிலை வளர வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்க. ஆனா இப்போ உள்ள ஆட்சியாளர்கள், தூத்துக்குடியில உள்ள ஆட்சியாளர்கள் வந்து இதை பத்தி பேசினாலே வந்து எதிரொலிக்கும் பார்த்துக்கோங்க. ஆனா மக்கள் எல்லாரும் இந்த தேர்தலை, தூத்துக்குடி மக்கள் உள்ள பாதி பேர் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரு வந்து வந்தா இந்த ஆட்சியில வந்தா நம்ம இந்த உப்பளத்தை நம்ம பாதுகாக்கலாமோ அவங்கள பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க. நம்ம உப்பளத்தை நம்ம காப்பாற்றலாம். மக்கள் யாராவது இந்த கடற்கரைக்கு சுதந்திரமா போக முடியுமான்னு பாத்தீங்கன்னா போக முடியல. நாங்க கூட இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட ஒரு காவல் அதிகாரி வந்து இப்பெல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வந்து மாற்று இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து பொதுவாவது தள்ளி விட்டு போயிடாதீங்க. உங்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சோத்துல உப்பு போட்டு தின்னீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பாத்தீங்க சுதந்திரமே இல்லை, இந்த அங்கேயும் வரட்ட வந்துட்டாங்க. நான் போயிட்டு வரேன்.